ஆகஸ்ட் 20 1966 அன்னைக்கு பிரேசில்ல இருக்கிற விண்டர் மில்ஸ்ல ஒரு பையன் பட்டம் விட்டு விளையாடிட்டு வந்திருக்கான். அப்போ அங்க 2 ஆண்களுடைய சடலம் கிடப்பதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி போய் எல்லார்கிட்டையும் சொல்றான். உடனே ஊர் மக்களும் போலீஸ்க்கு தகவலையும் சொல்லிடுறாங்க. ஆனா போலீஸ் இருக்கிறது கொஞ்ச நேரம் மட்டுமே இருந்த காரணத்தால மலைக்கு மேலே ஏற சிரமமா இருக்கும்னு மறுநாள் சில போலீஸையும் ஃபயர் ஃபைட்டர்ஸையும் கொண்ட ஒரு சிறிய குழுவையும் கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது விக்டிம்ஸ் 2 பேருமே சூட் மற்றும் ஒரு நீளமான ரெயின்கோட் அணிந்து ஒன்றின் பின் ஒன்றாக கடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கண்ணை மறைச்ச மாதிரியான ஒரு லீட் மாஸ்க்கும் கூடவே ஒரு நோட்டும் இருந்திருக்கு. அந்த நோட்ல 4:30 மணிக்குள்ள குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேரணும்னு 6:30 மணிக்கு ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டு லீட் மாஸ்க்கு ரிசீவ் ஆகிற சிக்னலுக்கு வெயிட் பண்ணணும்னு போட்டிருந்திருக்கு. ஆனா அந்த கேப்சூல்ஸ் என்னங்கிறது தெரியல. இவங்க உடம்புல எந்த ஒரு அடியோ காயமோ இல்ல. இவங்க டெத்துக்கான ரீசனும் என்னங்கிறது தெரிய வரல. ஒருவேளை இவங்க மேல ஏதாவது விஞ்ஞான பரிசோதனை நடத்தப்பட்டிருக்குமோனோ இல்ல இவங்க எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் கிரியேச்சர் கூட ஏதாவது தொடர்பு கொள்ள முயன்று இறந்திருப்பாங்களோன்னு போலீஸ்க்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. விசாரணையில இவங்க பேர் மேனுவல் பெரீரா டா குரூஸ் மற்றும் மைக்கேல் ஜோஸ் வியானாங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே எலக்ட்ரானிக் டெக்னீஷியன்ஸா இருந்திருக்காங்க. இந்த லீட் மாஸ்க் கேஸை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.